Okay, good morning students. இப்போ வந்து நம்ம 10th standard maths பார்த்துட்டோம். 10th standard சமச்சீர் கல்வி maths பார்த்துட்டோம். 10th standard state board syllabus maths பார்த்துட்டோம். இதில் பயிற்சி 2.5ல 7வது சம், exercise 2.5ல 7th sum. In an AP 9 times of 9th term is equal to the 15 times of 15th term, then prove that 6 times of 24th term is equal to 0. இப்போ தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 9வது உறுப்பின் 9வது மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கும் சமம் எனில் 24வது உறுப்பின் 6 மடங்கானது 0 என நிறுவுகன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தமிழ் மீடியம் கொஸ்டின் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சரி, இப்போ இதை வந்து நம்ம டேமை மாற்றணும். இப்போ 9 டைம்ஸ் ஆஃப் 9th டேர்ம், 9th டேர்மை T9 வச்சுப்போம். 9 டைம்ஸ் ஆஃப் 9th டேர்மை வந்து 9 × T9 வச்சுப்போம். 9 times of 9th term வந்து 9 × T9 அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். 15 times of 15th term, அப்போ 15 × T9 T15. 15 times of 15th term, 15th term T15. 15 times of 15th termங்கிறது 15 × T15. இது ரெண்டு ஈக்குவல். ஓகேவா? சரி, நமக்கு மைண்டில் வர வேண்டியது ஃபார்முலா Tn = A + n - 1 × D. இந்த ஃபார்முலா மைண்டில் வரணும், மறந்துடக்கூடாது. இந்த ஃபார்முலா Tn = A + n - 1 × D. Tn = A + n - 1 × D. அப்போ T9 என்னது? என்னோட வேல்யூ 9. அப்போ A + 9 - 1 8Dன்னு வருமா? அப்போ T9ங்கிறது A + 8D. T15ங்கிறது A + 14D வரும். n - 1 × D தானே, 15 - 1 14D வரும். அப்போ 9 டைம்ஸ் ஆஃப் இது இன்ட்டு 15 டைம்ஸ் ஆஃப் இது. அப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 9 × A + 8D which is equal to 15 × A + 14D. இது ரெண்டு ஈக்குவல். ஓகேவா? சரி, அப்போ உள்ளே கொண்டு போங்க. 9A + 9 × 8 72D which is equal to 15 உள்ள கொண்டு போகும். 15A + 15 × 14. 15 × 14 எவ்வளோ கிடைக்கும்? 150. அது ஒரு 60, 150 60 210D. ஓகேவா? ஸோ ஏஎஃப்ல ஒரு சைடும் டிஎஃப்ல ஒரு சைடும் கொண்டு வந்தோம். அப்போ 15A - 9A which is equal to ஏ அங்கே கொண்டு போயிட்டோம், டி அங்கே கொண்டு 22D - 210D. ஓகேவா? 15A - 9A which is equal to 15A - 9A which is equal to 72D - 210D. ஓகே, ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? 15 - 9A 6A 6A which is equal to 6A which is equal to இங்கே மைனஸ் 6A equal to இங்கே மைனஸ் 72லேருந்து 110 210 கிடைக்கும். 210 - 72 இங்கே 08 இங்கே 20 31 138 சரியா? 138 - 138D வரும். ஓகேவா? அப்போ 6A = -138D. இங்கே நான் வச்சுக்கோங்க, 6A = -138D. ஓகேவா? சரி, இப்போ இதோட கண்டினியூஸாக நம்ம எழுதுவோம். இப்போ 6A = -138D. 6A = -138D. அப்போ A = -138 / 6D வரும். அப்போ A = -6 ஆல் டிவைட் பண்ணுவோம். 2 6 are 12, ரிமைனிங் 1 2 3. ஓகேவா? அப்போ A + 23D which is equal to 0. இந்த D உள்ளே கொண்டு வந்துருங்க. A + 23D = 0. சரி, ஓகேவா? இப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்? 6 times of 24th term = 0. அப்போ இதுக்கு 24th term n = 24. n = 24. அப்போ Tn = A + n - 1 × D. அப்போ T24 which is equal to A + 23D. என்னோட வேல்யூ 24. அப்போ A + 24 - 1 23 × D வரும்.
a plus n minus 1 into d அப்போ a plus 23d1 which is equal to a plus 23d வந்து 0 வா இது 0 அப்போ t24 வந்து 0 அப்போ 6 into t24 which is equal to 6 into 0 equal to 0 ஓகேவா அப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும் 6 times of 24th term equal to 0 தான ப்ரூவ் பண்ணணும் அப்போ 6 into t24 equal to 0 னு ப்ரூவ் பண்ணியாச்சா ஓகேவா அவ்வளவுதான் ஓகேவா ஸோ இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எழுதிக்கோங்க நமக்கு மைண்டில் இருக்கிறது ஒரே ஒரு ஃபார்முலா தான் tn equal to a plus n minus 1 into d n minus 1 into d இந்த ஃபார்முலா தான் நமக்கு மைண்டில் இருக்கும் ஓகேவா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக சால்வ் ஓகே சரி தேங்க்யூ